நார்மலாக நம்ம கோதுமையை வச்சு உப்புமா தான் செய்வோம். அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் பிரியாணி டேஸ்ட்டில் கோதுமை ரவையை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ கோதுமை ரவையை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, ஒரே ஒரு தக்காளி. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பட்டை, கிராம்பும் தாளிக்கும் போது போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கருவேப்பிலை, மல்லி, புதினா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் விட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ரவை வந்தது, அதனால் 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கரெக்டாக இருக்கும் தண்ணியோட அளவு. உப்பு ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போயும் டேஸ்ட்டு பார்த்தது அதுக்கு தகுந்தாற்போல் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு விருப்பமான காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போது உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கோதுமை ரவையை நாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கோதுமை ரவை நல்லா வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு ஸ்டேஜில் தண்ணியும் கோதுமை ரவையும் ஈக்குவலாக இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தாராளமாக 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். சிம்லேயே 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உதிரியான சூப்பரான சுவையில் நமக்கு கோதுமை ரவையை வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை ரவையில் செஞ்சது சூப்பராக இருந்ததுங்க. வெஜிடபிள் பிரியாணியை விட இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.